வெல்கம் டு த கோத்தமே யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆங்குலர் யூனிட் டெஸ்டிங்கில் பைப்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் தட் நான் பேசிக்காக ஒரு கஸ்டம் பைப் கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, pipe.tsம் pipe.spec.tsம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அரேலேருந்து ஜஸ்ட்டு அந்த லூப் பண்ணுறேன் ஃபார் லூப்பில். இவ்வளோ வேல்யூஸ் இந்த ஒரு காம்பனண்ட்டில் ஜஸ்ட் ஒரு வேல்யூஸ் ஃபார் லூப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய அரே ஆஃப் வேல்யூஸ் இருக்கா. ஸோ இந்த அரே ஆஃப் வேல்யூஸை ஜஸ்ட்டு நான் ஃபார் லூப்பில் லூப் பண்ணுறேன். இங்கே ஜஸ்ட் ஃபார் லூப்பில் நான் லூப் பண்ணுறேன். *ng ஃபார் போட்டு ஒரு வேல்யூஸை லூப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கஸ்டமர் பைப் கிரியேட் பண்ணியிருக்கேன், கிரேட் பைப்னு. இந்த கிரேட் பைப் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த யூஐயில் காமிக்கிறேன். ஈச் வேல்யூ இப்போது 60 to 70க்குள்ளே வேல்யூ இருந்தால் அதை வந்து பர்டிகுலர் கிரேடாக மாற்றி கொடுக்கும். ஏவா பியா அப்படின்னு ஏபிசிடின்னு கிரேட்ஸ் இருக்குல்ல. ஸோ 90 to 100க்குள்ளே இருந்தால் ஏ, 80 to 90 இருந்தால் பி, அந்த மாதிரி 70க்கு பிலோ இருந்தால் எஃப் கிரேட், அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ வேல்யூஸ்க்கு நான் கிரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான பைப்ஸில் கோட் சேஞ்சஸ் போட்டிருக்கேன். ஜஸ்ட் என்னன்னா, ஒரு வர வேல்யூ வந்து 90 to 100க்குள்ளே இருந்தால் நான் ஏவை ரிட்டர்ன் பண்ணுறேன். எல்ஸ் 90 to 80க்குள்ளே இருந்தால் பி, 80 to 70க்குள்ளே இருந்தால் சி, 70 to 60க்குள்ளே இருந்தால் டி, 60 to 50க்குள்ளே இருந்தால் இ, இல்லை அதுக்கும் பிலோவாக இருந்தால் ரிட்டர்ன் எஃப்பை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் அந்த பைப்பை நான் இங்கே போடுறேன். பைப் அந்த பைப்போட நேம் வந்து கிரேட் பைப். இங்கே தான் பைப்போட நேம் கிரேட் பைப். அந்த பைப்போட நேமை போட்டு நம்ம அப்ளிகேஷனை பார்க்கலாம். ஸோ பில்ட் ஆகிட்டு லோட் ஆகிடுச்சு. ஸோ ஈச் கிரேடுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரேடு அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கான அப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் கேசஸ் எழுத போகிறோம் ஃபார் திஸ் பர்டிகுலர் பைப்க்கு. ஸோ இது ஜஸ்ட் சர்வீஸில் நம்ம எப்படி ஒரு பர்டிகுலர் மெத்தடுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதணும், அதே மாதிரி தான். இப்போ என்னென்னா, இது ஜஸ்ட் சிம்பிளாக என்ன, ஒரு பர்டிகுலர் கிளாஸ் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ன்ற மெத்தட் இருக்குது. ஸோ இந்த இந்த டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தடுக்கு நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதுனா போதும். ஸோ ஜஸ்ட்டு ஸ்பெக்கில் டிஸ்கிரைப்ன்ற ஒரு ஸ்வீட்குள்ளே டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கேன். ஜஸ்ட் என்னென்னா, ஒரு ஸ்பெக்குமே என்னன்னு பாருங்கள், நல்லாவே ஈஸியாகவே இருக்கும். ஜஸ்ட் அதோடைய நேம், இந்த டெஸ்டிங், இந்த பர்டிகுலர் இந்த டெஸ்டிங் எதுக்குன்னா, அந்த வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென் 90 இருந்தால் நமக்கு வந்து ஏவை ரிட்டர்ன் பண்ணும். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், அதோட இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் பைப்பில், நியூ கிரேட் பைப்னு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்ட் என்ன பாஸ் பண்ணியிருக்குன்னா, பைப்.ட்ரான்ஸ்ஃபார்ம் அது இன்ஸ்டன்ஸில் அந்த பர்டிகுலர் மெத்தட் கால் பண்ணி வேல்யூ சென்ட் பண்ணியிருக்கேன். வர வேல்யூ வந்து நான் 90 அபோவ் வந்து எனக்கு 2B கிரேடாக இருக்கணும். ஸோ சேம் இதே மாதிரி தான் டிட்டோவாக எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன். எங்கே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் வந்து 80 to 90 இருந்தால் பி, 70 to 80 இருந்தால் சி, சேம் 60 to 72 to 80 இருந்தால் சி, 60 to 70 இருந்தால் டி, லைக் தட். ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தான் டெஸ்ட் கேஸ். இது ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நம்ம ஸ்பெக்ஸில் போய் பார்த்தோம்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், கிரேட் பைப்பில் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ தப்பாக கொடுத்தேன்னா, இப்போ எஃப் கிரேடில் வந்து நான் 92 பாஸ் பண்ணேன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பெக் மட்டும் ஃபெயில் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் டெஸ்ட் கேஸஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக. பைப்ஸில் ரொம்ப டெப்த்தெல்லாம் இருக்காது. பிகாஸ் நம்ம வெறும் ஒரே ஒரு டெஸ்ட் ஃபைல்ன்றதா, ஒரே ஒரு டிஎஸ் ஃபைல்ன்றதால் அதோட இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணால் போதும். ஜஸ்ட் அதில் இருக்கிற வேல்யூஸையும் இது இப்போ ஏதாச்சும் வேரியபிள்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அந்த வேரியபிள்ஸை நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் இது ஒரு மெத்தடுன்றதால அந்த மெத்தடுக்கு வேல்யூ பாஸ் பண்ணி அதோட ரிட்டர்ன்ஸை பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான், பில்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பில்ட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இவ்வளோ தான் கைஸ். டெஸ்டிங் பைப்பில் ஈஸி தான். நெக்ஸ்ட்டு நம்ம டைரக்டிவ்ஸை பார்க்கலாம். யா பை கைஸ்.